எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் தப்பு, அதே சமயம் அந்த பணத்தை வாங்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லுது. அதை தாண்டி யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். அதை தாண்டி அந்த பணமோ இல்ல அந்த பொருட்களோ பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படி சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுதா அப்படின்றது ஒரு டவுட்டா வந்து இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்த நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எந்தெந்த கட்சிகள் ஓட்டுக்காக காசு கொடுக்குது, எந்தெந்த கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதை தாண்டி அந்த கட்சிகள் எல்லாருமே எந்தெந்த வழிகள்ல மக்களுக்கு பணத்தை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போனா சின்ன பசங்களுக்கு கூட வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியறது இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இருக்கு. அதை தாண்டி எந்தெந்த கட்சிகள் மக்களுக்கு ஓட்டுக்காக பணம் கொடுக்குதோ ஸோ அவங்களெல்லாம் வந்து விட்டுறாங்க. அதை தாண்டி பொதுமக்கள் யார் யாரு டூ வீலர்ல வந்து போறாங்களோ, யார் யார் கார்ல வந்து போறாங்களோ, யார் யாரு தன்னோட சொந்த செலவுக்காக பணத்தை வந்து கொண்டு போறாங்களோ ஸோ அவங்கள வழிமறைச்சு செக் பண்ணுது, அந்த பணங்களையும் பறிமுதல் வந்து பண்ணுது. பட் எந்தெந்த கட்சிகள்லாம் மக்களுக்கு ஓட்டுக்காக பணம் கொடுக்குதோ ஸோ அந்த கட்சிகளை சுத்தமா கண்டுக்கிறதே வந்து இல்லை. என்ன கொடுமை சரவணன். ஸோ அப்படி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃப்ளையிங் ஸ்குவாட் யாரெல்லாம் செக் பண்றாங்க அப்படின்னா ரோட்ல பைக்ல போகக்கூடிய பொதுமக்கள், கார்ல போகக்கூடிய பொதுமக்கள், ஸோ இவங்களை மறைச்சு செக் பண்றாங்க. அதை தாண்டி கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்களா இருந்தவங்க, முதலமைச்சரா இருந்தவங்க, ஸோ இவங்களையும் மறைச்சு செக் வந்து பண்றாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணக்கூடிய ஃப்ளையிங் ஸ்குவாட் பஸ்ல போறவங்கள செக் பண்றது வந்து இல்லை. ஒருவேளை பணம் கொண்டு போறவங்க பஸ்ல போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இங்க வந்து இருக்கு. இந்த விஷயத்துல லாஜிக்கான விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்பெல்லாம் முதல்வர் வேட்பாளர்களோ இல்ல ஒரு அமைச்சர் வேட்பாளர்களோ டைரக்டா மக்களுக்கு கையை நீட்டி காசு வந்து கொடுக்கறது இல்ல. நார்மலா யார் யார் கிளை செயலாளர்களா வந்து இருக்காங்களோ ஸோ அவங்க மூலியமா தான் பணத்தை கொடுத்து பட்டுவாடா வந்து பண்றாங்க. இப்பெல்லாம் ஜிபே, போன்பே, ஸோ இந்த விஷயங்கள்லயும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு பொதுமக்களுக்கே இந்த விவரங்கள்லாம் தெரியும் போது எலெக்ஷனை நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த விஷயம் தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க.